உங்கள் அமைதியான ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கைக்கு கோவை அனன்யாசின் நன்னா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day. எல்லாருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் தங்களுக்காக வாழவில்லை. சரியா சொன்னீங்க ப்ரோ. அப்படிப்பட்ட ஒரு 2 மாபெரும் தலைவர்களை நினைவு கூர்ந்துட்டு நம்ம ஷோக்குள்ள போலாம். முதலாவது மகாத்மா காந்தியடிகள், நம்ம தேசத்தோட தந்தை. அவருடைய 155வது பிறந்த தினம் இன்று. உண்மைக்காக அவர் காட்டிய அந்த உறுதி இருக்குல்ல, நம்ம எல்லாரும் கத்துக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம். அதே மாதிரி அகிம்சை வெளியில போராடி காலத்தால கடந்து நிக்கிறாரு மகாத்மா காந்தி. கண்டிப்பா இந்த மாதிரி போர்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல அகிம்சை எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது உலகம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான தலைவர் கர்ம வீரர் காமராஜர், அவருடைய நினைவு நாள் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற அந்த கல்வியில சிறந்து விளங்குது அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அடித்தளம் அப்படிங்கிறது காமராஜர் காலத்துல போடப்பட்டது அந்த சத்துணவு திட்டம்னு சொல்லலாம். ஆமா. ஸோ அப்படிப்பட்ட பல முக்கியமான விஷயங்களை தமிழ்நாட்டுக்காக செஞ்ச அவரையும் நம்ம வந்து நினைவு கூறுவோம். 2 பேரும் நினைச்சு ஷோக்குள்ள போலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வெங்கடேஷ். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. உலகத்துல நாம எது நடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கு. போர் தான், போரே வேணாம், அமைதியான வாழ்வுதான் வேணும்னு மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அரசியல் தலைவர்கள் வேற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் உக்ரைன் ரஷ்யா வார் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்குமான அந்த போர்னால காசாங்கிற பகுதியே தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு. 40,000 பேருக்கு மேல படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆமா, அதுல குழந்தைகளும் இருக்காங்க. மருத்துவமனையில தாக்குதல் நடத்துறாங்க, வீடுகள்ல தாக்குதல் நடத்துறாங்க. தொடர்ந்து அங்க அழிவு நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா, காசா பகுதியில மட்டுமே 40,000 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறதா தரவுகள் எல்லாமே சொல்லுது. அதே மாதிரி காசா பகுதியில் இருக்கிற ஹமாஸ் தலைவர் ஈரான்ல வச்சு படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு. அதுக்கு காரணம் இஸ்ரேல் தான் குற்றச்சாட்டினாங்க. இதுக்கு நடுவில் லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்போட தலைவரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு. ஈரானுடைய ராணுவ தளபதியும் கொல்லப்பட்டிருந்தாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இஸ்ரேல் தான் எல்லா படுகொலையும் நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்கன்னாங்க. அதுக்கு நடுவுல போன வாரம் முழுக்க லெபனான் முழுக்க கிட்டத்தட்ட பேஜர் வெடி விபத்துகள் நடந்தது. அதே மாதிரி வாக்கி டாக்கி எல்லாம் வெடிச்சது. இதனால 2000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாதிச்சுட்டு இருந்தாங்க. சில பேர் இறந்து வந்து போனாங்க. இந்த பேஜர் வெடிப்புக்கும் வாக்கி டாக்கி வெடிப்புக்கும் இந்த சோலார் தகடு வெடிப்புக்கு காரணமும் இஸ்ரேல் தாங்கிற குற்றம்லாம் சாட்டியிருந்தாங்க. எப்ப வேணாலும் வந்து ஈரான் நேரடி தாக்குதல்ல இறங்கலாம். ஏன்னா நேரடி தாக்குதல்ல இஸ்ரேல் மேல ஈரான் வந்து போர் தொடுத்ததே கிடையாது. எப்ப நடந்ததுன்னா லெபனானுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்பிக்கலாம்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நேற்று இரவு வந்து ஈரான் இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல் வந்து ஆரம்பிச்சிருக்கு. 181 ஏவுகணைகள் ஈரான்ல இருந்து இஸ்ரேல் மேல நேரடியா வந்து போயிருக்கு. ஆமா, அதை வந்து இஸ்ரேல் வந்து பெரிய அளவுல நாங்க தடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அங்கங்கு வெடிகுண்டு விழுந்திருக்கு அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு நாங்க கடுமையான பதிலடியை கொடுப்போம், ஈரான் வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய பிரதமர் நெத்தன்யாஹூ பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அமெரிக்கா எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. ஜோ பைடனும் அப்படிதான் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து தொடர்ந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டா இருப்போம், ஈரானுடைய தாக்குதல் தவறானதுன்னு சொல்லி அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. இந்த தாக்குதல் நடக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வந்து எச்சரிச்சிருக்கு, இந்த மாதிரி உங்களை நோக்கி ஒரு தாக்குதல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவுமே இஸ்ரேல் அந்த தாக்குதலை முறியடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சது அப்படின்னு சொல்லி நெத்தன்யாஹூ சொல்றாரு. தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவுது. ஆமா, மிடில் ஈஸ்ட் முழுக்க அப்படிதான் இருந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் எவ்வளவு பேர் இறந்து போனாங்கிற தரவு இது வரைக்கும் வெளியிடப்படலை. வெளியிட்டாதான் என்னங்கிறது தெரிய வரும். ஆனா கூட இந்த ஏவுகணை தாக்குதல் அப்ப காசா பகுதியில் இருந்த மக்கள் வந்து கொண்டாட்ட முறையில தான் இருந்திருக்காங்க. அந்த வீடியோக்கெல்லாம் வெளியாச்சு. அதே மாதிரி ஈரான்ல இருந்த மக்களுமே வந்து இந்த போர் அவசியம் தான், இஸ்ரேலுக்கு நம்ம தகுந்த பாடம் கத்துக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஈரானே நேற்று ஒரு பெரிய கொண்டாட்ட மண்ணில தான் மக்கள்லாம் இருந்திருக்காங்க. அந்த நாட்டோட கொடியெல்லாம் ஏந்திக்கிட்டு பைக்ல போயிருக்காங்க, கார்ல வந்திருக்காங்க. நம்ம நேர் வந்து ஈரான்ல தான் இருந்திருக்காரு, தெஹ்ரான்ல வந்து இருந்திருக்காரு. அவர் நேற்று நைட்டு முழுக்க நிறைய வீடியோக்கெல்லாம் அனுப்பிச்சு விட்டு இருந்தாரு. அந்த மக்கள் இந்த போர் அவசியங்கிற மாதிரி ஈரான் மக்களும் நினைக்கிறாங்கலாம் சொன்னாரு. ஆனா வந்து போர் நிச்சயம் முடிவுக்கு வரணும். ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல ஏற்பட்ட டென்ஷன் அப்படியே பல்வேறு நாடுகளுக்கும் பெருகுச்சு அப்படின்னா பெரிய ஒரு ஆபத்தா தான் போய் முடியும். ஏன்னா 3ஆம் உலக போர் வருமா வராதாங்கிற ஒரு டாபிக் இருந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல உலகத்துல 2 பக்கம் ஒரு பெரிய போர் நடந்துகிட்டு இருக்கு, ஏத்துக்கவே முடியாது. ஐநா சபையின் தலைவர் ஆண்டனியோ குட்ரோஸ் அவருமே உடனடியா இந்த போர் முடிவுக்கு வரணும்ன்றதான் சொல்லியிருக்காரு. அவர் சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன மாதிரி அங்க போர் நடந்தாலும் இங்க பெட்ரோல் விலையில வந்து ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லா மக்களுக்குமான பாதிப்பாதான் இந்த 2 போர்களுமே இருக்கும். ஸோ அது விரைவில் முடிகிறதா நல்லது. ஆமா, இந்தியா வந்து ஈரான்ல இருந்து வாங்குறாங்க பெட்ரோல், ஆனா அதை விட அதிகமா ரஷ்யால இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. இது ஒரு காரணமா வச்சா பெட்ரோல் விலை டீசல் ஏத்துனாங்கன்னா அதை ஏத்துக்கவும் முடியாது. ஆமா. ஸோ இன்னொரு பக்கம் இந்தியா வந்து இந்தியர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஈரான் பக்கம் இப்போதைக்கு போகாதீங்க, அங்கே சரியான சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
மக்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஈரான் இஸ்ரேல் அந்த வான்வெளி நிலையங்கள் எல்லாமே மூடப்பட்டிருக்கு. ஏன்னா எப்ப வேணாலும் திருப்பி இஸ்ரேல் ஈரானை தாக்கலாம்லாம் சொல்றாங்க. தலைநகரை தான் குறி வச்சுட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இது மேலும் மேலும் அதிகரிக்கும் போலதான் தெரியுது. உலகத்துல நடந்துகிட்டு இருக்க பல்வேறு மோதல்களை பத்தி போர்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நேத்து இந்திய ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவிவேதி நேத்து ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. 2020 மே மாசம் கல்வான் பள்ளத்தாக்குல இந்திய ராணுவ வீரர்களுக்கும் சீன ராணுவத்துக்கும் இடையே நடந்த அந்த ஒரு சின்ன மோதல் யாராலையும் மறந்துக்க முடியாது. 20 இந்திய வீரர்கள் வீர மரணம்லாம் அடைஞ்சிருந்தாங்க. சைனால எவ்வளவு பேர் இறந்தாங்கிற தகவல் கூட சைனா அரசாங்கம் சொல்ல மறுத்தாங்க. அதற்கு பிறகு கிழக்கு லடாக் பகுதியில் டென்ஷனான சூழல்தான் நிலவுது. அதற்கு பிறகு ராணுவ உடன்படிக்கை அவர் பேச்சுவார்த்தை மூலமாக அமைதியெல்லாம் திரும்பிச்சு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா ராணுவ தலைமை தளபதி என்ன சொல்றாருன்னா, அங்க நிலைமை இயல்பானதா இல்ல அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காரு. இன்னும் டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறத பேசியிருக்காரு. உலகத்துல போர் நடந்தாலே தாங்க முடியல, நம்ம ஊர்ல போர்லாம் சுத்தமா தாங்க முடியாது. 2 நாடுகளுமே டிப்ளமேட்டிக்கா இதை அணுகி சரி பண்ணணும் அப்படிங்கறதா மக்களுடைய கோரிக்கையா இருந்துகிட்டு இருக்கு. பாப்பா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு. ஆமா, இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம மேல போனோம்னா ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடந்துச்சு. சட்டமன்ற தேர்தல் 3 கட்டங்களா நடந்துச்சு. நேற்று 3வது கட்ட தேர்தல் அமைதியா நடந்து முடிஞ்சிருக்கு. 65.65% வாக்குப்பதிவு 3வது கட்டத்துல நடந்திருக்கு. நீ ஆவரேஜ் இன்னும் அவங்க சொல்லல. மொத்தமா எடுத்து பார்த்தோம்னா 58% வாக்குகள் பதிவாயிருக்கு இந்த தேர்தல்ல. ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் 7 கட்டங்களா நடந்தது. இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் 10 வருஷம் கழிச்சு வச்சா கூட 3 கட்டமா நடத்துறாங்க. ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல் அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க பாஜக. என்னவோப்பா, பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல புல்டோசர் தீர்ப்பு வழங்கப்படுகிறதுங்க குற்றச்சாட்டு இருக்கு. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கு வந்திருக்கு. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நாங்க சொல்ற வரைக்கும் புல்டோசர் எந்த வீட்லயும் பாயக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இவங்க நம்ம சொலிசிட்டர் ஜெனரல் அப்படிலாம் பாயவே கிடையாது, யாரெல்லாம் சட்டத்துக்கு விரோதமா மாட்டியிருந்தாங்களோ அவங்க வீடு மட்டும் தான் இடிக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நீதிபதி ஏற்றவே கிடையாது. குற்றம் சாட்டப்பட்டிருந்தாலோ இல்ல குற்றவாளி அறிவிக்கப்பட்டிருந்தாலோ அவங்க வீடுகள் இடிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது சட்டத்திட்டத்தின்படி. இந்தியா மதச்சார்பற்ற ஒரு நாடு. ஏன்னா இஸ்லாமியர்கள் வீடு தான் புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க குற்றச்சாட்டுமே இருக்கு. நீதிபதி கருத்துகள் ரொம்ப முக்கியமா இருந்ததா இருக்கு. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. எந்த மதத்துக்கும் இங்க சட்டம் எழுதி வைக்கப்படல. இடைக்கால தடை தொடரும். ஏன்னா இந்த அக்டோபர் 1 வரைக்கும் தான் சொல்லியிருந்தாங்க. அடுத்து நாங்க தீர்ப்பு வழங்குற வரைக்கும் இந்த இடைக்கால உத்தரவு தொடரும். எங்கேயும் புல்டோசர் அந்த தீர்ப்பு எழுதக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. சட்டத்தை உங்க கையில எடுத்துக்காதீங்க, அதுக்குதான் கோர்ட்டு ஒண்ணு இருக்கு, நாங்க தான் எதா இருந்தாலும் சொல்லணும் அப்படி சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம். புல்டோசர் எடுத்துக்கிறாங்க சட்டத்தை. அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் இந்த லட்டு விவகாரத்துல இந்த கொழுப்பை சேர்த்துட்டாங்கிற ஆதாரமே கிடையாது லட்டுல. அப்புறம் ஏன் நீங்க அரசியலாக்குறீங்க கருத்தெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இருந்தா கூட ஆந்திராவுடைய டெப்டி சிஎம் பவன் கல்யாண் ஒரு நடிகரும் கூட தான். ஆமா, 11 நாட்கள் விரதம்லாம் இருந்து திருப்பதி கோயிலுக்கு நடை பயணமாவே வந்திருக்காரு. அவரால் நடக்க முடியல. தசு புசுங்கிறாரு, ஒரு இடத்துல உட்கார்றாரு, 10 பேர் விசிறாங்க. இருந்தா கூட நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நடந்து வர. எதுக்கு வராரு? அதுதான் இல்ல கலக்கலன்னு சொல்றாங்களே, அப்புறம் எதுக்கு அந்த நடைபெறலாம்? அரசியலா? உச்ச நீதிமன்றம் தான் சொன்னாங்க அரசியல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. கடவுளை வச்சு அரசியல் பண்ணாதீங்க. ஆமா, இதுல என்னன்னா பவன் கல்யாண படங்கள்லாம் பாக்குறப்ப ஒரே அடியில 5 பேர்லாம் விளாசுவாப்புல. ஆமா, இந்த சைடு கால் எட்டி வச்சான்னு வச்சுக்கோங்க 10 பேர் வரப்பாங்க. ஆனா தலைவர்னால நடக்கவே முடியல. ஏங்க அது நீ கேமரா முன்னாடி வச்சீங்கன்னா அவர் வேகமா நடப்பாரு. நீங்க கேமரா மறைச்சு வச்சிருக்கீங்க, அதனாலதான் நடக்க முடியும். அவ்வளவு கேமரா சுத்தி வைக்கீங்க. கோவையில இருக்கிற ஈஷா யோகா மையத்துல 2வது நாளா தீவிர சோதனை நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறையினுடைய அந்த பாதுகாப்போட சமூக நலத்துறை அதிகாரிகள் 100க்கும் மேற்பட்டவங்க உள்ள இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. 2வது நாள் சோதனை நடக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, கோவை வடவள்ளியை சேர்ந்த காமராஜர் அப்படிங்கிற ஒரு முனைவர் இருக்காரு. அவருடைய 2 மகள்களும் வலுக்கட்டாயமாக ஈஷா யோகா மையத்துல சன்னியாசத்துக்கு அழைத்துட்டு செல்லப்பட்டாங்க. அதனால அவர் வெளியே விட மாட்டாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. அது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. நீதிமன்றம் அது என்னன்னு பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டது அடிப்படையில இந்த சோதனை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ 2வது நாளா சோதனை நடக்குது. ஓகே, ஈஷா யோகா இதுல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அந்த மாதிரிலாம் யாரையும் சன்னியாசத்துக்கு மாத்தவே கிடையாது, விருப்பப்படுறோம் அவங்களே மாறிக்கிறாங்க, நாங்க என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. பட் விசாரணை முடிவில் உண்மை என்னங்கிறது தெளிய வரும். ஆமா, பல நாட்கள் இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. இப்பதான் முதல் முறையா போலீஸ் உள்ள போயிருக்காங்க. பார்ப்போம். அதே மாதிரி இன்னைக்கு விசிகா மாநாடு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ஆரம்பிச்சிருக்கோம். 5 மணிக்கு மேலதான் களை கட்ட ஆரம்பிக்கும். ஆமா, 7 மணி 8 மணிக்கு மேலதான் இன்னும் பீக்ல எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க.
ஏன்னா இதனால திமுக விசிக கூட்டணியே உடையிற அபாயத்துக்கெல்லாம் வந்தது. அதற்கு பிறகு அண்ணா அறிவாலயத்துல போய் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திச்செல்லாம் பேசியிருந்தாரு. முதலமைச்சர் எங்க திமுக சார்பா 2 பேர் வருவாங்க, தரமா அவங்க வச்சுட்டு நீ விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, அது வினோதமான ஒரு கூட்டமா இருக்கும். ஏன்னா கூட்டமே வந்து மது ஒழிப்புக்கு எதிரானது. மது வந்து யாரு விற்கிறாங்க ஸ்டேட்ல அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் மூலமா வித்துட்டு இருக்காங்க. கள்ளச்சாராயத்தை யார் கட்டுப்படுத்த தவறியது அப்படின்னு பார்த்தாலே திமுக அரசு. சோ ஆனா அதுல இருந்தே 2 பேர் வந்து இந்த மாநாட்டுல பங்கேற்கிறாங்கன்னு ஒரு மாதிரி வினோதமா தான் இருக்கு. ஆமா, அதுல முக்கியமான நபர்களும் முதலமைச்சர் முகம் அனுப்பி வைக்கவே கிடையாது. அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி ஓகே தான், இளங்கோவன் ஓகே தான், இன்னும் கூட அமைச்சர்கள் போயிருக்கணுமா இல்லையா? இன்னும் நீங்க நோட் பண்ணீங்களா, எந்த கூட்டணி கட்சியில இருந்துமே முக்கியமான தலைவர்கள் போல 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டத்துல இருக்கிற தலைவர்களை தான் அவங்களுமே பேசுறதுக்கு அனுப்பியிருக்காங்க. திமுக எங்க கொச்சுக்குமோ, கூட்டணி கட்டி விட்டுருவாங்களோ ஒரு பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா என்னன்னா ரகுபதி நேத்து ஒரு விழால கலந்துகிட்டாரு. ஏன் நீங்க மது ஒழிப்பு அமல்படுத்தலாம், தமிழ்நாடு முழுக்க மது ஒழிப்பு அமல்படுத்தலாம்னு கேட்டதுக்கு, இந்தியா முழுக்க அமல்படுத்த சொல்லுங்கள், குஜராத்ல இருந்து பிறந்து போனவங்க தானே நாட்டை ஆள்றாங்க, குஜராத்ல மது விலக்கு இருக்குன்னா ஒட்டுமொத்த நாட்டுக்கு அதை அமல்படுத்த நாங்க அமல்படுத்துறோம் அப்படின்னா, ஏன்னா பக்கத்து மாநிலங்கள்லாம் மது இருக்கு, நம்ம மட்டும் இங்க மது ஒழிக்க முடியாது பாத்துக்கோங்க அப்படின்னு வித்தியாசமான ஒரு உருட்டு இல்ல. இது இப்படி பேசுறாங்க. அவங்க இந்தியா முழுக்க தேர்தல் கொண்டு வரேன்னு சொன்னா அதை ஏத்துப்பாங்களா இவங்க? அது சட்டத்துறை அமைச்சர் என்ன இது அதோட எதுக்க மாட்டாரு. இல்லைங்க, மதுவெல்லாம் ஒட்டுமொத்தமா கட்டுப்படுத்திட்டோம்னா கள்ளச்சாராயம் பெருகிறோம் அப்படின்னாங்க. அப்ப காவல்துறை எதுக்கு இருக்கு? என்னப்பா பேசுறீங்க? இன்னொன்னு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் 3 மாநில கவர்னரா இருந்திருக்காங்க. அவங்க சொன்ன கருத்தை தானே சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மது ஒழிப்பு மாநாடுங்கிறது இப்ப மகளிர் அணி மாநாடா மாறி இருக்கு. இன்னைக்கு காலையில பாருங்க, காமராஜருக்கு போய் மரியாதை எல்லாம் செலுத்துறாரு திருமாவளவன், நல்லதுதான், வரவேற்கிறோம். ஆனா ஏன் காந்திக்கு போய் மரியாதை செலுத்தல? ஒருவேளை ஒரு கொள்கைக்கே விரோதமானது நினைச்சிட்டாரா என்னன்னு தெரியல. நம்ம காந்தி எல்லாம் இது பண்ணணும்னு நினைச்சாரு. எப்பயுமே பிஜேபி மேலதான் வந்து இந்த விமர்சனத்தை வைப்பாங்க, காந்தி இவங்க மதிக்கிறது இல்ல, கோட்சேவை தான் வந்து மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க வந்து திரும்பி இவங்க மேல ஒரு விமர்சனத்தை திரும்ப மேல வச்சிருக்காங்க. அக்டோபர் 8 தமிழ்நாட்டுல களை கட்ட போகுது. காரணம் என்னன்னா, 3 முக்கியமான கட்சிகளும் 3 விதமான ஒரு நிலைப்பாடை எடுத்து ஒரு விஷயம் பண்ண போறாங்க. திமுக அமைச்சரவை கூட்டம் வந்து நடக்க போகுது. ஏன்னா அமைச்சரவை மாற்றம் ஏற்படுத்தின பிறகு நடத்த போற ஒரு முதல் கூட்டம் அது. செந்தில் பாலாஜி சிறையில் வந்திருக்காரு, டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. அமைச்சரவை கூட்டத்துல நிறைய முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கப்படும் சொல்றாங்க. பாப்போம் மக்களுக்கு என்னென்ன நன்மை பயக்கிற மாதிரி திட்டங்கள் இருக்க போகுது அப்படின்னு. சரி, இன்னொரு பக்கம் வந்து அதிமுக மனித சங்கிலி போராட்டத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. சொத்து வரி உயர்வு காரணமாக அனைத்து மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சிகள்ல மனித சங்கிலி போராட்டம் நடத்த போறாங்களாம். ஓஹோ, சொத்து வரி, மின்சார வரி எல்லாம் உயர்த்திட்டீங்க, அதெல்லாம் திரும்ப பெறணும் அப்படின்ட்டு. கடைசியா 2 மாசம் முன்னாடி எப்பயோ ஒரு போராட்டம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்பதான் வந்து பண்றாங்க. சொத்து வரி எப்போ உயர்த்துறாங்க? சரி, ஓகே, போராட்டம் பண்றாங்க, அவ்வளவுதான். அடுத்து வந்து பாமக அவங்களும் 8ஆம் தேதி வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இலங்கை ராணுவத்தினர் நம்ம மீனவர்களை தொடர்ந்து புடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க, படகுல வந்து கைப்பற்றிடுறாங்க, நிறைய கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் எல்லாம் போடுறாங்க, அவங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது, இது வந்து கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு இலங்கை தூதரகத்தை பாமக சார்பா முற்றுகையிட போறாங்களாம். அதே அக்டோபர் 8ஆம் தேதி. ஓகே, அது வந்து கூட்டணியில வந்து கையெழுத்து போடுவாங்கல்ல, அப்பயே கேட்டிருக்கலாம், ஒரு காமன் அஜெண்டா வச்சு எங்களுக்கு இந்த மீனவர்கள் மேல தாக்குதல் நடத்த விடாம நீங்க செய்யணும்னு சொல்லி பாஜக கிட்ட கேட்டிருக்கலாம். அதை விட்டு இலங்கை தூதரத்தை முற்றுவதனால என்ன பயன் ஏற்பட போகுதுன்னு தெரியல. இலங்கை எதிருமா இல்லையா? இலங்கை எதிருமா? நாயக பாப்பார்ல, என்ன தூதரத்தை யார் முற்றுகிட்டு இருக்கா, என்ன பிரச்சனை அப்படின்னு. பட் நம்ம இலங்கை போனப்ப நிறைய பேர்கிட்ட கேட்டோம், மீனவர்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படுமா அப்படின்ட்டு. ஏற்படாதான் சொல்றாங்க அவங்க. ஏன்னா அரசியல தான் இலங்கை அரசு எல்லா அரசு கட்சிகளும் பாக்குறாங்க, அதனால அதை பண்ண மாட்டாங்கன்னு தான் சொல்றாங்க. பட் ஆனா இந்திய அரசாங்கம் மனசு வச்சாங்கன்னா முடியும். ஏன்னா உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டப்ப இங்கிருந்தா பெட்ரோல் டீசல் நம்ம கொடுத்தோம். என்னங்க, உக்ரைனுக்கு எல்லாம் போற நிறுத்துறதுக்கு போறாரு ஜி, இதுக்கு போக மாட்டாரா? பக்கத்துல இருக்க இலங்கைக்கு மணிப்பூரியே போக மாட்டாரு அவரு. என்னங்க எப்படி சொல்றீங்க? சரி, இன்னொரு பக்கம் வந்து இந்த வருஷம் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட அதிகமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. என்னது? ஆமா, இப்பயே வண்டி எல்லாம் நேரா தூக்கி போய் நிறுத்திருங்கன்ற மாதிரிதான் நமக்கு ஃபீல் ஆகுது. 100% பெய்ய வேண்டியது 111% பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 111% இல்ல, நம்ம வந்து ஆபீஸ்ல தங்கிட வேண்டியதான். டைம் மாதிரி வீட்டுல சிக்கிட்டு சொத்துக்கு சின்ன பின்னம் ஆயிடக்கூடாது, வண்டி டேமேஜ் ஆயிடக்கூடாது. வண்டி போச்சு போன வருஷம், பரவாயில்ல, இந்த வருஷம் தப்பிச்சுக்கிறோம் நம்ம. செந்தில் பாலாஜிய முதலமைச்சர் தியாகம் பண்ணாரு அப்படின்னு சொன்னது வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் விமர்சிச்சு பேசியிருந்தாரு. என்ன தகுதி இருக்கு அவர் தியாகின்னு சொல்றதுன்ற மாதிரி கேட்டிருந்தாரு. இப்போ அதுக்கு வந்து ஆர்.எஸ். பாரதி திமுக தரப்புல இருந்து ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு.
மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேடா அன்புமணி ராமதாஸ் அமைச்சரா இருக்கப்போ ஒரு அனுமதி கொடுத்தாரு. அந்த வழக்கு தொடர்பா இடி கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வந்து இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. இடி வந்து அத்துமீறி பல விஷயங்கள் செஞ்சாங்க, அதெல்லாம் இவங்க எதுவுமே கண்டிக்கல. அப்படிப்பட்டவங்க எப்படி வந்து செந்தில் பாலாஜி விமர்சிச்சு பேசலாம், அதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பதிலடி கொடுத்தாரு. தியாகின்னு சொன்னதுக்கு இவ்வளவா? ஆமா, என்ன தியாகி என்ன பண்ணான்னு தெரியல. அதிமுக காலகட்டத்துல ஊழல் பண்ணிட்டதான் குற்றச்சாட்டு, ஏமாத்திதான் குற்றச்சாட்டு. அதுக்கு திமுக பாருங்க எப்படி வரிஞ்சு கட்டிட்டு வராங்க. செந்தில் பாலாஜி தான் நாங்க ஒண்ணு வரும் அப்படின்னு. சரி, ஓகே. இன்னொரு பக்கம் என்னன்னா பிரதர், நேத்து வந்து ஐடி விங் நிர்வாகிகளை சந்திச்சு பேசி ஆலோசனை நடத்தியிருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. அதுல வந்து மீட்டிங் எல்லாம் முடிஞ்சு வெளியே வர்றப்ப அவர் மேல ஒரு போன் தூக்கி எறியப்பட்டிருந்தது. ஆமா, எடப்பாடி பழனிசாமி காதுலயே அடிச்சிட்டாங்க, நல்லா வலிச்சிருக்கும். ஆனா என்னன்னா ஒரு திருப்பி அதோட புன் சிரிப்போட வந்து கடந்துட்டாரு. ஆனா பக்கத்துல இருந்த திண்டுக்கல் சீனிவாசன் சில முன்னாள் அமைச்சர்லாம் டென்ஷன் ஆயிட்டாங்க பயங்கரமா. ஆனா இவங்க கூட ஓகே, அந்த சமயத்துல டென்ஷன் ஆகி விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, ஆனா ஓபிஆர் கொந்தளிச்சிட்டாரு. அவரு முன்னாள் முதலமைச்சர் எங்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மீது செல்போன் தாக்குனது அநாகரிகமான செயல், கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்தலத்துல போட்டிருக்காரு. அண்ணனா? அண்ணன் எடப்பாடியா? ஓஹோ, அப்பா வயசு அவருக்கு. பட் என்ன எல்லாம் சொல்லுவாங்க, அண்ணன் சொல்லுவாங்கல்ல. ஆமா, அதனால இதெல்லாம் அப்பாவுக்கு தெரிஞ்சு போறாரா? தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தாய் பகை குட்டி உறவு அப்படின்னு. அதான் ஞாபகம் வருது. அப்படி வர கணக்கு. ஏன் ஓபிஎஸ் எதுவும் செய்யலன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரா? ஆமா, என்ன பண்ணிருக்காரு அவரு? அசோக் ஹோட்டல்ல மீட்டிங் போடுறதை தாண்டி முன்னேற்றங்க. சரி, அண்ணன் போட்டு வைப்போம் எதுக்கும் துண்டை அப்படின்னு நினைக்கிறாரு போல இருக்கு. தூங்கா நகரமான மதுரையினுடைய விமான நிலையமும் இனி தூங்காதுன்னு சொல்லியிருக்காரு சு வெங்கடேசன் எம்பி. அதாவது மதுரை விமான நிலையம் இனிமேல் இருந்து 24 மணி நேரமும் செயல்பட போகுது அப்படின்ற முயற்சியை வந்து அவர் எடுத்து நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. அதை சொல்லியிருக்காப்புல. ஓகே, அதே மாதிரி கீழடிக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க, இப்ப சர்டிபிகேட் நேர்ல போய் வாங்கியிருக்காரு. ஆமா, அந்த சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. அந்த சிறந்த சுற்றுலா கிராமம் அப்படிங்கிற விருதை வந்து கீழடி கொடுத்துருக்காங்க. உண்மையாவே அழகா வந்து அதை வடிவமைச்சிருந்தாங்க. தொன்மையான பொருட்கள் என்னென்னலாம் கிடைச்சிச்சு. இன்ஃபேக்ட் நம்ம தமிழ் தான் மூத்த மொழி அப்படின்ற நிறுவனத்துக்கான பல சான்றுகள் கீழடியில கிடைச்சிருக்கு. அது எல்லாமே நம்ம கீழடி அந்த மியூசியம்ல போய் பார்த்தோம்னா தெரியும். நிச்சயமா சிவகங்கை மாவட்டத்துக்கு போனீங்கன்னா நிச்சயம் கீழடி மியூசியத்தை வந்து பாருங்க. நிச்சயம் ஒவ்வொரு தமிழரும், ஏன் உலகத்துல பிறந்த ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய ஒரு மியூசியம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அதை பாக்குறப்ப நமக்கு ஒரு கால பயணத்துக்கு போயிட்டு இந்த உணர்வு எல்லாம் வந்து ஏற்படும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. இதயத்துல போற ரத்த நாளங்கள் அடைப்பு வந்து ஏற்பட்டதுனாலதான் வீக்கம் ஏற்பட்டு வலி வந்திருக்கான். இப்ப ஸ்டண்ட் பொருத்தி சரி பண்ணியிருக்கோம். அறுவை சிகிச்சை இல்லாமே தான் நாங்க பண்ணிருக்கோம்லாம் அறிக்கையெல்லாம் வந்திருக்கு மருத்துவமனை தரப்புல இருந்து. இன்னும் ஒரு சில தினங்கள்ல 2 நாள்ல வீடு திரும்பிடுவாரெல்லாம் சொல்றாங்க. பிரதமர் மோடி கூட ரஜினிகாந்த் நேரடியா தொடர்பு கொண்டு எல்லாம் பேசியிருக்காரு, சீக்கிரம் குணமாய் வரணும் அப்படின்னு. சந்திரபாபு நாயுடு எக்ஸ்தலத்துல சீக்கிரம் குணமாய் வரணும் அப்படின்லாம் போட்டிருந்தாரு. ஒட்டுமொத்த இந்தியால நிறைய தலைவர்கள்லாம் சீக்கிரம் குணமாய் வரணும்னா போட்டிருந்தாங்க. அவரு பூரண நலம் பெற்று வீடு திரும்ப நம்ம வந்து அடுத்த ஒரு 8 நாள்ல படம் ரிலீஸ் ப்ரோ வேட்டையன். ஆமா, சோ அந்த குஷியில அவர் திரும்பி வந்து நம்ம எல்லாரையும் மகிழ்விப்பாருன்னு நம்பலாம். மனசிலாயோ. அதான். அதே போல அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அவருக்கும் வயிறு சார்ந்த ஏதோ பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதனால உடல்நலை குறைவு ஏற்பட்டு அமைந்தகரில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, சீக்கிரம் சரியாயிருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் மந்த் எண்ட் காசு இல்லைன்னு சொல்லிட்டு எப்படா சிகரெட் மட்டும் அடிக்கிற? டென்ஷன் மச்சான். என்ன டென்ஷன்? காசு இல்லைன்னுதான். உங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கா ப்ரோ? கடவுள் மேலலாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு ப்ரோ, பட் கடவுளுக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லை. எங்கே செல்லும் இந்த பாதை? கூகுள் மேப்ல பார்த்தா அப்படிதான்டா குழம்பும். ஈசா மையம் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவையாம் அப்படின்னு சொல்றது யாரு? ஈசா மையமே தான் சொன்னாங்க. ஓஹோ, அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஓகே சுவாமி, யாரு இன்னைக்கு விருது கொடுப்போம்? விருது யாருக்கு? மாநாடு நடத்திட்டு இருக்காருல்ல திருமாவளவன், அவருக்கு தான் கொடுக்கணும். அவருக்கே கொடுத்துடலாமா? ஆமா ஆமா, கூட்டணியில இருந்துகிட்டே நாங்க பஞ்சாயத்தை கூட்டுவோம், எங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியம், 4 பேர் இல்ல 4 கோடி பேர் எது நல்லதோ அதான் நாங்க வந்து செய்வோம். அதெல்லாம் தாண்டி அந்த மாநாட்டுக்கு உங்க கட்சியில இருந்து ஆள் அனுப்புங்கன்னு கேட்டு கூட்டு போனாரு பாருங்க. ஆமா, ஆனா ஓகே, நல்ல விஷயம் தான் அது. முன்னெடுப்பு காரணமாக இவரோட அந்த மாநாடு காரணமாக இந்த டாஸ்மாக்ல ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா நல்லதா இருக்கும். டாஸ்மாக் விஷயம் பண்ணாங்கன்னா நேர குறைப்போ, இல்ல வந்து ஒரு நாள் வாரத்துக்கு லீவ் விடுறதோ. இன்னைக்கு காந்தி ஜெயந்தி, இன்னைக்கு லீவ் விட்டுருந்தாங்க. ஆனா கள்ளச்சாராயம் பெருகுதோ இல்லையோ,
கள்ள டாஸ்மாக்ல வியாபாரம் பிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம நேர் காலையில இருந்து வாட்ஸ்அப் கால்ல அவ்வளவு பேர் சொன்னாங்க, வர இங்க அவ்வளவு நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. இதெல்லாம் தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியுமா தெரியலையாங்கிறது தெரியல. சரி, ஓகே. அவர் என்ன நினைக்கிறாரு, எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும், டாஸ்மாக் வந்து ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. நல்ல விஷயம் தான் அது. 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்ல. கூட்டணியில இருந்து வெளியே வந்தாலும் தப்பு இல்ல அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அது மட்டும் வர மாட்டாங்க. ஆமா, சரி, ஓகே. இது வரைக்கும் நல்ல விஷயம் தானே. ஆமா, அதனால இதே விருதா கொடுத்துடலாம். 4 பேருக்கு நல்லதுன்னு எதுவுமே தப்பு இல்லைங்கிற விருதை கொடுத்துட்டு திரும்ப கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். நன்றி. உங்கள் ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அமைதியான சூழலில் இருக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா? அப்போ கோவை அனன்யாஸின் நானா நானி ஹோம்ஸை விசிட் பண்ணுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் a dream retirement life for a day.